காஞ்சிபுரம் குளக்கரை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா. காஞ்சிபுரம் சாலை தெருவில் அமைந்துள்ள குளக்கரை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக வெள்ளிக்கிழமை அம்மன் புட்லூர் அங்காளம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடம் அருகில் தாலை சரிவில் அமைந்துள்ளது பழமையான குளக்கரை மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி முதல் நாள் நிகழ்ச்சியாக உற்சவர் கர்ப்பிணி பெண் போல புட்லூர் அங்காளம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குழந்தை வரம் வேண்டி பல பெண்கள் அம்மனை தரிசித்தனர். சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன. மாலையில் ஆலயத்தின் முன்பாக 201 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு வழிபாடும் நடைபெற்றது. விழாவின் 2வது நாள் நிகழ்வாக சனிக்கிழமை ராதாம்பாள் வரத பிள்ளை அறக்கட்டளை சார்பில் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஊக்கத்தொகையினை வழங்குகிறார். 3வது நாளாக ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் பொங்கல் வைக்கும் வைபவமும் அதனையடுத்து அம்மன் வீதி உலாவும் நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை குளக்கரை மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். நாமக்கல் அம்மாச்சி அம்மன் கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழா. ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாமக்கல்லில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பால்குட ஊர்வலம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நாமக்கல் அடுத்துள்ள சின்ன முதலைப்பட்டியில் உள்ள அம்மாச்சி அம்மன் திருக்கோவிலில் பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். சின்ன முதலைப்பட்டியில் உள்ள பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் பால்குடங்களுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மாச்சி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சின்ன முதலைப்பட்டியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்களை சுமந்து வந்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு ராசிபுரம் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மனுக்கு 1,08,000 வளையல் அலங்காரம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு தினந்தோறும் பல்வேறு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பெண்கள் ஏராளமான வளையல்களை கோவில் நிர்வாகத்தினரிடம் காணிக்கையாக வழங்கினர். அதனை கோவில் நிர்வாகம் சார்பாக 1,08,000 வளையல்களை மாலையாக அம்மனுக்கு அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் அம்மனை தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மோகனூரில் ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு துர்க்கை அம்மனுக்கு 108 சங்கு பூஜை, தங்க கவச சிறப்பு அலங்காரம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் மூலவர் காமாட்சியம்மன் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு 108 சங்கு பூஜை கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் மிக விமர்சையாக நடத்தினர். பின்னர் துர்க்கை அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், 108 சங்கு கலச தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரமாக துர்க்கை அம்மனுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி அருள்மிகு காமாட்சியம்மன், ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி, வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி சென்றனர். செங்குழிப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ தெற்கு வளவு காளியம்மன் திருக்கோவிலில் சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி அருகே உள்ள செங்குழிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தெற்கு வளைவு காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சூல வடிவில் அருள் பாலிக்கும் காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், தேங்காய் பழம், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் கயிறு, கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை துணி, வாழைப்பழம், வளையல், புஷ்பங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கணபதி பூஜை செய்து சுமங்கலி பூஜை வழிபாடு துவங்கினர். பின்னர் கோபூஜைகள் நடைபெற்று மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து பூஜை செய்தனர். நிறைவாக அம்மன் போற்றி மந்திரங்கள் கூறி குடும்ப நன்மைக்காகவும் திருமண தடை, புத்திர பாக்கியம் பெற வேண்டியும் காளியம்மனை நினைத்து வழிபாடு செய்தனர். இதனையடுத்து யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. நிறைவாக வேத மந்திரங்கள் முழங்க கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டனர். இவ்விழாவை பெரிய கொட்டுப்புலி அம்பல வகைராக்கள் செய்திருந்தனர். கரூர் சுங்ககேட் ஆதிமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு சுவாமி எலுமிச்சை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆடி வெள்ளியை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் சுங்ககேட் ஆதிமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு அமராவதி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மூலவர் ஆதிமாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மூலவர் மாரியம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து பின்னர் எலுமிச்சை கனியால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தொடர்ச்சியாக ஆலயத்தின் பூசாரி மாரியம்மனுக்கு உதிரிப்பூக்களால் நாமாவளிகள் கூறிய பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது.
வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் 1,00,000 வளையல்களால் விழா கோலம். ஆடி வெள்ளி என்றாலே பல்வேறு அம்மன் ஆலயங்களில் பல்வேறு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிபுரம் அருள்மிகு ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் வழங்கிய 1,00,000 வளையலினால் மூலவர் வேம்பு மாரியம்மன் மற்றும் ஆலயம் முழுவதும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து பூஜை செய்து பழமை வாய்ந்த மயிலாடுதுறை புனிகேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை, மாங்கல்ய பலம் வேண்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் பூஜை செய்து வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த புனிகேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அடர்ந்த வனமாக இருந்த பகுதியில் புனுகு பூனை உயர்ந்த வாசனை திரவியமான புனுகினை சாத்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றதென்றும், தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோவிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார். அங்கே சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும், பிறகு பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து 108 முறை போற்றி மந்திரங்கள் கூறி குங்கும அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் காட்டி நெய்வேத்தியம் அளித்து திருவிளக்கு பூஜை செய்தனர். மாங்கல்ய பலம் வேண்டி நடைபெற்ற இந்த பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். சனீஸ்வர பகவான் குடும்ப சமேதராய் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் இந்தியாவில் ஒரே தலமான கும்பகோணம் அருகே திருநறையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத 2வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கும்பகோணம் அருகே திருநறையூர் கிராமத்தில் பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் சனீஸ்வர பகவான், மந்தா தேவி, ஜேஷ்டா தேவி என 2 மனைவிகள், மாந்தி, குளிகன் என 2 மகன்களுடன் காக்கை வாகனம், கொடிமரம், பலிபீடங்களுடன் தனி சன்னதி கொண்டு மங்கள சனி பகவானாக அருள்பாலித்து வருகிறார். இவ்வாலயத்தில் உலக மக்கள் நலன் பெற வேண்டி தசரத சக்கரவர்த்தி வழிபாடு செய்துள்ளார். அதேபோல ராமபிரானும் ஆலயத்தில் வழிபாடு செய்துள்ளதாக தல வரலாறு. பல்வேறு சிறப்புடைய திருக்கோவிலில் ஆடி மாத 2வது சனிக்கிழமையொட்டி மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் என பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசம், சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சி கொடுத்து சனி பகவானுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்பசியார் கிராமம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகை வேல் பூஜை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகை வேல் பூஜை திருவிழாவை முன்னிட்டு மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி மணமகன் அலங்காரத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா மணமகளாக காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும், காப்பு கட்டும் வைபவம், பூணல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும், உற்சவர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஆகிய தெய்வங்களுக்கு மங்களனான் அணிவிக்கும் வைபவம், தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் இருந்த தெய்வங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் நல்லியகோடன் நகரில் திருக்கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு சாகைவார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் நல்லியகோடன் நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு சாகைவார்த்தல் திருவிழாவில் 108 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் அக்னிவசந்த் திருவிழாவில் திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுன மகாராஜா திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா ஆலயம் அக்னிவசந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் மகாராஜா மற்றும் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது. மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை, காப்பு கட்டும் நிகழ்வு ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்களநாள் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அழகு மெஞ்ஞானபுரம் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் திருக்கோவிலில் 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு விநாயகப் பெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அழகு மெஞ்ஞானபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் திருக்கோவிலில் 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்றது. இவ்விழா கடந்த 19ஆம் தேதியன்று கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் வைபவத்துடன் விழா துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான விநாயகப் பெருமானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகப் பெருமானுக்கு வண்ணமலர் மாலைகள் மற்றும் அருகம்புல் மாலைகள் கொண்டு சர்வ அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அருகம்புல் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை மற்றும் ஏகமுக ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவை அழகு மெஞ்ஞானபுரம் ரோஸ் நகர் பகுதி பொதுமக்கள் செய்திருந்தனர். மீட்டி ஓமெனும் கரம் காட்டி நவசக்தி கணபதியை தினம் பாடினேன். அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினேன். நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினேன். இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம். ஓம் நாராயணாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிர்பாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாது. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ மகாவிஷ்ணு பிரச்சோதயாது. தன்னோ மகாவிஷ்ணு பிரச்சோதயாது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம்
गगनचतुर्सं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनादम् कारुण्यचिन्तो कृत्वान्निशेषतापान् प्रतिचतु परमानन्द सन्दोगलक्ष्मी अज्ञात्वा ते मगत्वं यदिगनिगदिदं विश्वनादक्षमेदगस्तोत्रम् सैदस्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूय द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यदा वर्णनेन पीतं लीलावतारैः प्रीतमिक गुरुताम् आरोग्यसौख्यम् आयुरारोग्यसौख्यम् आरोग्यसौख्यम्